தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் அன்பு வணக்கம். இது 11வது பாகம். ஆயனரோட வீட்டை பத்தி இந்த பாகத்துல இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. வாங்க போவோம். காட்டுக்கு நடுவுல அவரோட வீடு ரொம்ப விசாலமா இருந்துச்சு. வெளியே ஒரு தாழ்வாரம், அதாங்க ஒரு காரிடார். அதை தாண்டினது ஒரு வாசல். வாசல்ல நுழைஞ்சதும் ஒரு பெரிய ஹால். 4 பக்கமும் 4 விசாலமான அறைகள். நடு ஹாலை சுத்தி 4 தூண்கள் கம்பீரமா நிக்குது. அழகான சிற்ப வேலைகள் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த தூண்கள்ல எல்லா சுவர்லயும் விதவிதமான சித்திரங்கள் வரையப்பட்டிருந்துச்சு. பெரும்பாலும் அதுல சிவனோட வடிவான நடராஜரோட நடனங்கள் தான் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன தகவலை சொல்றேன். நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதுல தன்னோட பக்தர்களான தண்டு முனிவருக்கும் பரத முனிவருக்கும் சிவன் கத்து கொடுத்த பல ஸ்டெப்ஸோட ரெக்கார்ட் இருக்கான். எழுதினதே நம்ம பரத முனி தான். அந்த ஸ்டெப்ஸை நம்ம தாண்டவம்னு சொல்றோம். அப்படி 108 தாண்டவங்கள் இருக்கான். அதுல நமக்கு எல்லாம் அதிகமா தெரிஞ்சது ஆனந்த தாண்டவம் தான். பொதுவா நம்ம பார்க்குற நடராஜர் சிலை இந்த தாண்டவ போஸ்ட்ல தான் இருக்கும். மேலும் 7 ஸ்வரங்களுக்கு 7 தாண்டவங்கள் அப்படின்னும், நவராத்திரியில ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தாண்டவம் அப்படின்னும் நிறைய தாண்டவங்கள் இருக்குங்க. இது எல்லாமே உலகத்தோட நல்லதுக்காக தான் அவர் ஆடுவாரு அப்படின்னு நிறைய நூல்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா விளக்கியிருக்குங்க. சரி, இதை எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இந்த 108 தாண்டவங்கள்ல ஆயனர் வீட்டு சுவர்ல ஒரு 3 தாண்டவம் தான் அதிகமா வரையப்பட்டிருந்துச்சு. அது என்னன்னா, ஆனந்த தாண்டவம் அப்படின்னு அழைக்கப்படுற நாதந்த தாண்டவம், குஞ்சித தாண்டவம், அப்புறம் ஊர்த்வ தாண்டவம். ஒன்னொன்னு ஒரு போஸுங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு அழகான பொண்ணோட அபிநயங்களையும் வரைஞ்சிருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்த முற்றத்துல நிறைய சிலைகள் முழுசாவும் பாதியாவும் செதுக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. அந்த சிலைகள் செவுத்துல நம்ம பார்த்த அழகான சித்திர பெண்ணோட அபிநய வடிவங்கள் மாதிரியே இருந்துச்சு. நம்ம சிவகாமியே தான். இதுலயும் பரத சாஸ்திரத்துல, அதாங்க நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லப்படுற 108 அபிநயங்கள்ல சிலவற்றை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த அழகையெல்லாம் தாண்டி இன்னொரு உயிருள்ள அழகான சிலை உள்ள ஆடிட்டு இருக்கே, அப்புறம் இது மேலெல்லாம் கண்ணு எப்படி போகும்? சிவகாமியோட ஆட்டம் அவ்வளோ நளினமாவும் அழகாவும் இருக்குமா. அவ ஆட நம்ம ஆயனர் அதை பார்த்த வண்ணம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு நில்லு அப்படின்னாரு. உடனே அவ என்ன போஸ்ட்ல இருந்தாளோ அப்படியே நின்னான். ஆயனர் உடனே கல்லுளியை எடுத்து ஏற்கனவே முழுசா செதுக்கப்பட்டிருந்த ஒரு சிலையை எடுத்து அதோட புருவத்தை லைட்டா சரி செஞ்சாரு. செஞ்சதும் போதுமா வந்து உட்காரு அப்படின்னாரு. பக்கத்துல உட்கார்ந்த மகளோட வேர்வையை தொடச்சிட்டு, அம்மா சிவகாமி, பரத சாஸ்திரம் எழுதின பரத முனி மட்டும் இப்போ இருந்தா உன்கிட்ட தான் வந்து அபிநய கலைநுட்பங்களை கத்திருப்பாரு. உன்னோட கண் பார்வையிலையும் புருவ நெளிவு சுழிவுலையும் எவ்வளோ அழகா இமோஷன்ஸை கொண்டு வந்துடுற. நடன கலைக்காகவே பிறந்தவமா நீ அப்படின்னாரு. போதும்பா போதும், எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல அப்படின்னா சிவகாமி. என்னம்மா பிடிக்கல அப்படின்னு அப்பா கேட்க, சிவகாமி சொல்றா, நான் பொண்ணா பிறந்ததே எனக்கு பிடிக்கல அப்படின்னா. சிவகாமி, 3 நாளா உடம்பு நல்லா இல்லைன்னு சொன்னேன். இப்போ மனசும் சேர்ந்து நல்லா இல்லை போல இருக்கே, ஏன் இவ்வளோ வெறுப்பா பேசுற? என் மேல ஏதாவது கோவமா அப்படின்னு அப்பா கேட்டாரு. உங்க மேலெல்லாம் கோவம் இல்லப்பா, அந்த பரதமுனி மேலதான் கோவம். ஏண்டா இந்த கலையை கத்துக்கிட்டோன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா. அதுக்கு ஆயனர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாட்டிய சாஸ்திரத்துல குறிப்பிட்ட 3 நடன தத்துவங்கள் என்னன்னு பார்த்துருவோம். அப்பதான் ஆயனர் என்ன சொல்றாருன்னு நமக்கு புரியும். நிருத்தம், நிருத்தியம், அப்புறம் நாட்டியம். இவை தான் அந்த 3 ஃபார்ம் ஆஃப் டான்ஸ். நிருத்தம் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷனே இல்லாம வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் போடுறது. இப்போ பரதநாட்டியம்லாம் கத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அடவுகள் தான் சொல்லி தருவாங்க, தட்டடவு, நாட்டடவு அப்படின்னு. இதுலலாம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸே இருக்காது, வெறும் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் இல்லையா? இதுதான் நிருத்தம். நிருத்தியம் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். நவரசமும் மூஞ்சில காட்டணும், அதுதான் நிருத்தியம். அடுத்தது நாட்டியம். இதுல நிறைய கதைகள், மோனோ ஆக்டிங், அப்புறம் நிறைய பேர் சேர்ந்து குரூப்பா பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே நடக்கும். இதோட ஒரு சாரம்சம் தான் நிருத்தியம். ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லாம ஒரு கதையை நடிச்சு ஆடி காட்ட முடியாதுல்ல, அதுதான். அவ்வளோதாங்க.
இப்போ தான் அதை கத்துக்கிட்டதையே ரிக்ரெட் பண்ற சிவகாமிக்கு ஆயனர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். என்னது, பரதமுனி மேல கோவமா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நிருத்திய கலையில நீ அடைஞ்ச தேர்ச்சி அபூர்வமானது, எல்லாருக்கும் அது வராது. ஆனா அதோட அருமை உனக்கு புரியல. நிருத்திய கலை தான் எல்லா கலைகளுக்கும் அடிப்படை. அதனால தான் இதை தெய்வீக கலை அப்படின்னும் பிரம்மர் பரதமுனிக்கு கொடுத்த நாட்டிய வேதம் அப்படின்னு சொல்றாங்க. நிருத்திய கலையில இருந்து தான் சித்திரக்கலை உண்டாச்சு, சிற்பக்கலையும் உண்டாச்சு, ஏன் இசைக்கலை கூட இதுல இருந்து தான் உண்டாச்சு. பரத சாஸ்திரம் தெரியாதவங்க இசையோட ஜீவ தத்துவத்தை உணர முடியாது. ஏன் அன்னைக்கு நம்ம ருத்ராச்சாரியார் கூட இதை ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு அவர் சொல்லி முடிக்க சிவகாமி கேக்குறா, ருத்ராச்சாரியாரா? யாரு? சக்கரவர்த்தி பக்கத்துல வெள்ளை தாடியோட உட்காந்துட்டு இருந்தாரே அவரா அப்படின்னு. ஆமா, அவர்தான் நம்ம மகேந்திர சக்கரவர்த்தியோட சங்கீத ஆசிரியர். சங்கீதத்தை பத்தி சாஸ்திரம் கூட எழுதியிருக்காரு. இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, ஆனாலும் தடியை ஊனிட்டு உன்னோட நடனத்துக்கு வந்தாரு. உன்னோட ஆட்டத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டாரு. சபை கலைஞ்சதும் அவர் என்னை கூப்பிட்டு, உன் பொண்ணு நல்லா இருக்கணும், அவதான் என்னோட குருட்டு கண்ணை திறந்து இன்னைக்கு ஒரு உண்மையை எனக்கு சொன்னான். நான் எழுதியிருக்க சங்கீத சாஸ்திரம் ஃபுல்லா தப்பு. பரத சாஸ்திரம் படிக்காம இப்படி ஒரு நூலை எழுதினது நான் செஞ்ச பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாரு. ருத்ராச்சாரியாரே இப்படி சொல்றாருனா அப்படின்னு அப்பா இழுக்க சிவகாமி குறுக்கிடுறா. அப்பா, யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு எதுவுமே பிடிக்கல. பரதம், சங்கீதம், சிற்பம், சித்திரம் இதனாலலாம் நிஜத்துல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறா. சிவகாமி, நீயா இப்படி கேக்குற? சரி, நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. வசந்த காலத்துல மலர்களும் செடிகளும் பூத்து குலுங்கிறதால என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி அன்னைக்கு முழுசா தோன்ற நிலவால என்ன பிரயோஜனம்? குயில் பாடுற பாட்டால யாருக்கு என்ன பயன்? கலைகளோட பயனும் இது எல்லாத்தையும் மாறிதான். சந்தோஷம். கலையை கத்துக்கிறதே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீ உணர்ந்ததே இல்லையா? ஏன் இன்னைக்கு இப்படி பேசுற அப்படின்னு கேட்டாரு. சிவகாமி மௌனமா அவ அழறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பக்கமா திரும்பிக்கிட்டா. அவ கண்ல தண்ணி. இத பார்த்த ஆயனர் ஒரு நொடி மனம் கலங்கினாலும் அடுத்த கணமே அவ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவரு அவளை தடவி கொடுத்து, உன்னை இன்னும் குழந்தையாவே பார்த்தது என் தப்புதான். உனக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடும்பமும் குழந்தையாவும் இருக்கவும் உன்னோட இந்த ஏக்கமும் விரக்தியும் வாழ்க்கை அழகா தெரியாம போனதோட காரணமும் நியாயம்தான். உங்க அம்மா இருந்திருந்தா இதை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருப்பா. நான் தான் லேட் பண்ணிட்டேன். ஆனா கண்டிப்பா என் கடமைய மறக்கல. பரத சாஸ்திரத்துல சொன்ன 108 அபிநயங்கள்ல 48 சிலைகளை செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் 60 முடிஞ்சதும் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் சிவகாமி கண்ணை தொடச்சிட்டு, கல்யாண பேச்சை எடுக்க வேணான்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்பா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போறதா இல்லை அப்படின்னு அவ சொன்னது ஒரு வகையில ஆயனருக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நிஜத்துல அவருக்கு அவளை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஆனா அதுக்காக கட்டி கொடுக்காம வீட்லயே வச்சிருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் உடனே, இல்லம்மா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க தான் வேணும், அதுல ஒன்னும் மறு பேச்சு கிடையாது. ஆனா எப்போன்னு தான் தெரில, நடுவுல இந்த யுத்தம் வேற. இதனால நரசிம்மவர்மரோட கல்யாணமே தாமதமாகும் போது உன்னோடது லேட் ஆகுறதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு அவர் சொல்ல, ஏதோ வினோதமான ரியாக்ஷன் கொடுத்தா சிவகாமி. என்னது, நரசிம்மவர்மருக்கு கல்யாணமா அப்படின்னு ஒரு மாதிரி லைட்டா புகைச்சலோட கேட்டா. ஆமா, இந்த வருஷம் அவரோட கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க அம்மாவோட ஆசை. ஆனா போர் முடிஞ்ச அப்புறம்தான் கல்யாண பேச்சுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் அப்படின்னாரு ஆயனர். உடனே ஒரு புன்முறுவலோட, அப்பா நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா, யாருக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலனா எனக்கு என்ன, நான் பண்ணிக்க போறதில்ல அப்படின்னு தீர்மானமே இல்லாம தீர்மானமா சொன்னா நம்ம சிவகாமி. பொண்ணுங்க காதல்ல மட்டும் மனசுல இருக்கிறத சொல்றதே இல்ல. சிவகாமி மட்டும் என்ன விதி விலக்கா? ஆயனருக்கு மட்டும் இல்ல, நேர்ல நரசிம்மவர்மரே இருந்திருந்தா கூட சிவகாமியோட ஒளிவு மறைவு பேச்ச புரிஞ்சிருக்கவே முடியாது. பாவும் ஆயனர் அவ சொன்னதை நிஜம்னு நினைச்சு
அது எப்படி சைவ குலத்துல பிறந்த ஒரு பொண்ணை கட்டி கொடுக்காம வச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. சரிப்பா, உங்களுக்காக வேணும்னா நான் புத்த மதத்துக்கு மாறிடுறேன், போதுமா அப்படின்னு அவ கேலி செய்ய வாசல்ல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. யாருதுன்னு பார்த்தா நம்ம நாகநந்தி கூடவே பரஞ்சோதியும் சின்ன பிக்ஷுவும் வந்திருந்தாங்க. வசந்த காலத்துல ஆரம்பிச்ச நம்ம ஆயன சிற்பியோட கதைய இந்த இளவேனர் காலத்துல வந்து முடிக்கிறதுக்குள்ள அக்கறையில இருந்த இவங்க 3 பேரும் இங்க வந்து சேர்ந்துட்டாங்க பாருங்க. சரி, அப்புறம் என்னாச்சு அடுத்த பாகத்துல பாப்போம். நன்றி.